ஹாய் மக்களே! இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, பேபி பொறந்ததுக்கப்புறம் ஸ்கூலில் சாக்லேட்ஸ்லாம் முன்னாடி நம்ம பர்த்டேக்கு தம்பி பாப்பா, தங்கச்சி பாப்பா பிறக்கும்போது சாக்லேட்ஸ்லாம் கொடுக்கலாம். இப்போ இருக்க ஸ்கூல்ஸில் அதெல்லாம் அலோவ் பண்ணுறது கிடையாது. அதனால அச்சு கூட படிக்கிற குழந்தைங்க ஒரு 30 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பென்சில், எரேசர் அந்த மாதிரி கிட் ஏதாவது பார்க்கலாமா? இல்லை ஏதாவது வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் வாங்கலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் கிளம்பிட்டுருக்கேன். நீங்களும் வாங்க என் கூட ஷாப்பிங்க்கு, நம்ம போய் பார்க்கலாம். நாங்க உள்ள போனதுமே பார்த்த விஷயம் இதுதான். இந்த ரோசஸ்லாம் எவ்ளோ ஒரிஜினலா இருக்கு பாருங்களேன். அவ்ளோ அழகா இருந்தது நேர்ல பார்க்க. நெறைய கலர்ஸ் இருந்துச்சு. இந்த வாடாமல்லி கலரு, இந்த ஒயிட்டு, மஞ்சளு, ஆரஞ்சு இந்த மாரி கலர்ஸ்லாம் நெறைய இருந்துச்சு. டபுள் கலர் ரோசஸ் கூட இருந்துச்சு. அப்புறம் இந்த மல்லிகைப்பூ வச்சு இந்த ரோஸ் பாருங்களேன். அது வந்து செண்டுன்னு சொல்லுவாங்க. அவ்ளோ அழகா இருந்தது இதெல்லாம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது. இந்த செண்டு மாதிரி இருக்குல்ல, இந்த ரோஸ் வந்துட்டு ₹45 சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த நார்மல் ரோஸ் வந்து டபுள் கலர், சிங்கிள் கலர் எல்லாமே வந்து 30 35 ருபீஸோ சொல்லியிருந்தாங்க. இங்க நிறைய கேச்சஸ் கலெக்ஷன் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இதுல டிசைன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. செகண்ட் திங் வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. கலர்ஸ்லயே இப்ப பிங்க்னா பிங்க்கு ஒரு 4 ஷேட் இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரேட்டும் இங்க ஓகேவா தான் இருந்தது. அந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் வந்துட்டு 10-20 ருபி அந்த மாதிரி ரேஞ்ச்ல. அண்ட் இந்த நார்மல் கிளிப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ரேஞ்ச் அந்த மாதிரி. இந்த ஸ்டீல் கிளிப்ஸ் அதெல்லாம் வந்துட்டு 70 ருபீஸ் அந்த மாதிரி இருந்தது. இந்த பெரிய கிளிப்ஸ் எல்லாம் வந்துட்டு 80 90 எல்லாமே. இந்த பெருசெல்லாம் 100 இருந்துச்சு. மற்றதெல்லாம் ஒவ்வொரு ரேட்ல, நார்மல் ரேட்ல தான் இருந்தது எல்லாமே. அப்போல்லாம் நம்ம ஸ்கூல் போகும்போது இந்த நட்ராஜ் பென்சில் வைப்பாங்க, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு எல்லாம்? இந்த ரெட் வித் பிளாக்ல இப்போ விற்கிறாங்க. பட் அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது நட்ராஜோட எரேசரு, அதேல ஷார்ப்னரு, ஸ்கேல் கூட இருக்காது. நம்ம பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போவோம், இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். அப்புறம் ஏதாவது இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து பாரோ பண்ணுவோம். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. இங்க பாருங்க, எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் பென்சில்லையே அவ்வளோ இருக்கு. இந்த கன் மாதிரி இருக்கிறதெல்லாம் பென்னு. எப்படி இதெல்லாம் பண்றாங்கன்னே தெரியல. கிட்ஸை வந்து எவ்வளோ அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு பாருங்களேன். எனக்கே ஆசையா இருந்தது. நானே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் இதெல்லாம் பார்க்கும்போது. நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இங்க. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம்ட்டு அந்த பென்சில் எரேசர் கிட் பார்க்க வந்தேன். அப்போ அதுல 2 பென்சில் இருக்கிற மாதிரி, எரேசர், ஷார்ப்னர், ஸ்கேல் அதெல்லாம் இருக்கிற மாதிரி கிட் நிறைய இருந்தது. அப்புறம் சிங்கிள் பென்சில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் எனக்கு பிடிச்சது என்னன்னா, ஒன்று மட்டும் யூனிக்கா இருந்த மாதிரி இருந்தது. ஒரு பென்சில், ஒரு எரேசர், அப்புறம் ஒரு 4 கிரையான், 4 கலர் பென்சில் இருக்கிற மாதிரி ஒரு கிட் நான் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, யூனிக்கா இருந்த மாதிரி இருந்தது. இதுல வந்துட்டு 31 வாங்கினோம், ஒன்று வந்து செக் பண்றதுக்காக. இதோட ரேட் வந்து 17 ரூபாய் ஒன்று. எனக்கு இந்த உடன் ஸ்கேல பார்த்தாலே எங்க எஸ்எஸ் மிஸ்ஸும் தமிழம்மாவும் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வராங்க. என்ன அடி! நம்ம ஸ்கூல் போற டைம்லலாம் இந்த ஷார்ப்னர், பின்னாடி எரேசர், முன்னாடி ஒரு ப்ரஷ் இருக்கும், அந்த டஸ்ட்லாம் தட்டி வர்றதுக்கு. அதை வச்சிருந்தாலே பணக்காரவங்க. இப்ப எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்களேன். இது நம்ம ஹைலைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அது. இது ஒரு பென் தான். இது பார்க்கும்போது எனக்கு ஸ்ட்ரீட் லைட் ஞாபகம் தான் வந்துச்சு. நம்ம அடுத்து பார்க்க போற எல்லாமே எரேசர்ஸ் தான். அதுல இந்த யானை, மங்கி, லைன் இது எல்லாமே வந்துட்டு 8 ரூபாய் தான். இங்க எக்கச்சக்கமான இயரிங் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எனக்கும் என் தங்கச்சிக்கும் பார்க்கறதெல்லாம் வாங்கும் போல இருந்தது. ரேட்டும் ஓகேவா இருந்தது. நான் ஸ்லோவா காட்டுறேன், நீங்க மியூசிக்கோட பாருங்க.
குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார்? மழை கொண்டு கவிதை தீட்டினார். இளம் பிறையின இதழிடையினில் யார் சூட்டினார்? சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை. என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார். முயல்மயில் குயில்கள் தானும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததா. தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே நிலாவை கூட்டி வந்ததா. கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ வர்ணம் சேர்க்கும். கடைசியில இந்த 3 ரோசஸையும் வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா அவங்க கடையை பூட்டி பொறுத்துன்னு சுடுத்த எங்க வாயிலே போட்டிருப்பாங்க. கிட்ஸ்க்காக நாங்க இதுதான் வாங்கினோம். ஒன்றினை இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை. என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார்.